ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். இந்த மாதத்தில் பாதி நாட்களை நாம் கடந்து விட்டோம். பாருங்க, உபாகமம் 28:1 கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வாசிக்கிறோம். The Lord thy God will set thee on high. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லுக்கு செவி சாய்த்து அவரை சார்ந்து ஜீவிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மேன்மையாக நான் வைப்பேன், மேன்மையாக வைப்பேன். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரையே நோக்கி பார்த்து, அவர்தான் எங்களை விடுவித்த ஆண்டவர், அவர்தான் எங்களை நடத்தி வந்த ஆண்டவர், அவர்தான் எங்களை வனாந்தரத்தில் போஷித்த ஆண்டவர், அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் என்று சொல்லி நம்பி அறிக்கை செய்து அவரை சார்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஒருவேளை இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதை, இன்று நமது வாழ்க்கையினுடைய பாதை. ஒவ்வொரு நாளுமே எத்தனை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார். திரும்பி பார்க்கும்போது எத்தனை காரியங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். பாருங்க, உண்ண உணவை கொடுத்து, உடுக்க உடையை தந்து, வேலைகளை தந்து, ஊழியத்தை தந்து, எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தர் நம்மை காத்து இன்ற நாள் வரை ஜீவனோடு நாம் வாழக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தந்து அன்றாட தேவைகளை ஆச்சரியமான பாதையில வழிநடத்தி, எத்தனையோ துர்ச்செய்திகள் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கூட நம்மை அதிசயமான பாதையில வழிநடத்தி வந்த ஒரு ஆண்டவர். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னை மேன்மையாக வைப்பேன். இன்னும் அவரை சார்ந்து ஜீவிக்கும் போது, இனியும் அவருடைய சமூகத்தை நெருங்கி ஜீவிக்கும் போது, இனியும் அவர்தான் எனக்கு வழி என்று சொல்லி அவரையே நோக்கி பார்க்கும் போது அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மேன்மையாக வைப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கும் மேன்மையோடு இருக்காங்க. காரணம் என்ன? ஒரு நாள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த ஜனங்கள். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நம் நிமித்தமாக நமது சந்ததி 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 எல்லாமே ஆசீர்வாதம் வந்துவிடும். ஒருவருடைய கீழ்ப்படிதல் அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? கவலைப்படாதிருங்கள். இந்த ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை மேன்மையாக வைப்பேன். நீ விட்ட கண்ணீர் போதும், நீ பட்ட பாடுகள் போதும், நீ கலங்கி நின்றது போதும், நீ வாடி நின்றது போதும், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அந்த வாழ்க்கையிலே நிறைவேறும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னீரேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை பின்தொடர்ந்து உம்மீது நம்பிக்கை வைத்து உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது சகல ஜனங்களை காட்டிலும் நீர் எங்களை மேன்மையாக வைக்கிற ஆண்டவர் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மேன்மைப்படுத்தும் அப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை தரட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.